நம் அனைவரும் எழுந்து நின்று நம் வாய்களை திறந்து சத்தமாக ஆண்டவரை ஒவ்வொரு வார்த்தையும், அவருடைய 1000 நாமங்கள் உண்டு, அவரை நாமத்தை சொல்லி துதிக்க நம் நாவுகள் போதாது. ஆகவே அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை இப்போது நாம் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்ல சொல்ல நாம் அதை திருப்பி சொல்லி சத்தமாய் துதித்து சத்துருவை துரத்துவோம். ஆமென். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே, இந்த நாளிலும் கூட கத்தன் எங்களை கூட்டிக் கொண்ட தயவுக்காம என்றோலும் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா பிதாவே, உம்மை நாங்கள் அஞ்சியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. மெய்யாக தேவனாய் இருக்கிறவரே உம்மை நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. வல்லமையுள்ள தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒன்றே மெய்யான தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பிதாவாகிய தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ராஜா உம்மை நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஒருவராய் ஞானம் உள்ளவரே உம்மை நாங்கள் அஞ்சியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. சத்திய பிதாவாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. வாக்குத்தத்தங்களின் தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. உடன்படிக்கையின் தேவனாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ராஜா, எங்களுக்கு செய்யப்பட்ட உடன்படிக்கையில நாங்கள் இன்னும் வளர கத்தனிங்க எங்களுக்கு கிருபை தந்த தயவுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோ நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் நம்பிக்கையின் தேவனாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, விசுவாசம் உள்ளவர்களுக்கு பாக்கியவான்கள் என்று சொன்னீங்களே சுவாமி, அதுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ராஜா, விசுவாசம் கடுகளவு இருந்தாலும் மழையை பார்த்து பயந்து போன்றால் பயந்து போகும் என்ற வாக்குக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்குள்ளார விசுவாசத்தின் ஆவியை தந்த தயவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இரக்கமுள்ள தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்களை பெற்றெடுத்த தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்களை காக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்களை காண்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தரிசனமான தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நம்ம இந்த நாள்ல வந்துட்டு நம்ம இந்த ஜீவனோட நிக்கிறோம்னா நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்போம் தேவனோட சுத்த கிருபையா இருக்கு. அதுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. என்றென்றைக்கும் ஸ்தோத்திரப்பட்ட தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. என்றென்றைக்கும் ஜீவாதபதியாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஐஸ்வர்யத்தின் தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பாவிகளின் மேல் சினம் கொள்கிற தேவனே உம்மை நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்மை நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ராஜாவாகிய தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. எரிச்சலுள்ள தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே, அனலும் இன்றி குளிரும் இன்றி இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொன்ன வார்த்தைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உமது பிரசனங்களினால் எங்களை நிரப்புகிற தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, அன்று ராஜா மேல் வீட்டு அறையில ராஜா நீங்க அசைவாடி கொண்டீங்க சுவாமி. இந்த இடத்துலயும் நீங்க அசைவாடின தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அசைவாடி கொண்டு இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, இந்த உலகம் எங்களை மட்டும் பார்க்கலாம் சுவாமி, ஆனா நீங்க எங்க இருதயத்தை மட்டும் காக்கிற தேவனாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அதிகாரிகளின் தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றையும் செய்ய நீர் வல்லவலாய் இருக்கும் தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ரட்சிப்பின் தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, எங்களை ரட்சிக்கும் தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சம்பூரண அழகுள்ளவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, இந்த உலகத்துக்காக நாங்கள் மாணிக்கத்தை விட்டு கொடுக்க கூடாது சுவாமி தகப்பனே. அதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ராஜா, எங்களை பிரகாசிப்பிக்கிற ஒளியே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தலைமுறையாய் ராஜரீகம் பண்ணுகிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. சுத்த இருதயம் உள்ளவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, எங்களுக்குள்ளார சுத்த இருதயத்தை தர நீர் வல்லவராய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. குறைகளை நிறைவாக்கும் தேவனே உம்மை நாங்கள் அஞ்சியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அன்பும் சமாதானத்திற்கும் காரணமாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே, உம்மை நாங்கள் நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வலோகத்துக்கும் தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. மாறாத நேசரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. சத்திய பரனாகிய கர்த்தாவே உம்மை நாங்கள் நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் புகலிடமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மறைவிடமே நாங்கள் உம்மை நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு பலனை தருகிற தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா.
ராஜா. நிச்சயமாகவே முடிவு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வார்த்தைக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்கள் வாழ்வில் நீங்க என்ன செய்ய திட்டமாக இருக்கிறீரோ அதை செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறவரே உண்மை நாங்கள் நன்றியோ நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே, எத்தனையோ நாட்கள் நாங்கள் மடிந்து போயிருப்போம் சுவாமி, ஆனால் நீங்க எங்களை தூக்கி எடுத்த தேவனே உண்மை நன்றியோ நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஒரு ஆயன் வந்துட்டு எப்படி அந்த மந்தையை காக்கிறானோ அதே போல எங்களையும் நீங்க காக்கிறவரே உண்மை நன்றியோ நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 தகப்பனே. மெய்ப்பனா இருக்கிறவரே உண்மை நன்றியோ நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. காக்கும் தேவன் இருப்பதால், தாங்கும் தேவன் இருப்பதால் ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இயேசுவே, உம்மை நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்வில் இனி குறையில்லாமல் எங்களை வழிநடத்த போற தேவனே, உம்மை நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, வனாந்திரமாய் இருந்த எங்கள் வாழ்வை நீங்கள் வயவழியாய் மாற்றி போற தயவுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே, உம்மை நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தில் வீற்றிருக்கும் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. 1000 நாமங்களை உடையவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எபினேசராய் இருந்து வழி நடத்தினீரே, உம்மை நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எகோவா ஈராய் இருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். மலைகளின் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. குஞ்சுகளின் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆதி முதல் முடிவு வரை கர்த்தர் நீங்க எங்க கூட இருக்க போற தேவனே, உம்மை நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. என் நேமினால் நீங்க என்ன கேட்டாலும் அதையே நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னீங்களே தகப்பனே, அதுக்காக நாங்கள் நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, ஐசாயால சொல்லப்பட்டிருக்கு, you are precious from the eyes of the Lord ன்னு சொல்லியிருக்கீங்க சுவாமி ராஜா. உம்முடைய பார்வைக்கு நாங்கள் விரையேற பெற்றதா இருக்கிறோம் சுவாமி, அதுக்காக நாங்கள் நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, இந்த உலகம் எங்களை வேண்டான்னு தள்ளுனாலும் ஆனா கர்த்தர் நீங்க எங்களை போஷித்து நடத்தினீரே, அதுக்காக நாங்கள் நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்கள் போக்கையும் வரக்கையும் கர்த்தர் நீங்க பாதுகாத்து கொண்டீங்களே, அதுக்காக நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்மை நன்றியோ நாங்கள் சுத்திருக்கோம். 1000 நாவுகள் இருந்தாலும் போதாதப்பா, நாங்கள் நன்றி சொல்ல சுவாமி. அத்தனை நன்மைகளை எங்கள் வாழ்வில் நீங்க செஞ்சிருக்கீங்க தகப்பனே, எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கீங்க, அதுக்காக நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தாயின் கருவிலே எங்களை கண்டீங்களே சுவாமி, அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை எறும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, ஆனா நீங்க எங்களை கொண்டு வச்ச தரிசனம் உருவானதப்பா, அதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் காலங்களை எல்லாம் முற்றிலும் எங்களுக்கு நன்மையாக மாற்றி தந்த தேவனே, உம்மை நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, உம்ம பிள்ளைங்க நாங்கள் எந்த இடத்துலையும் வெக்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நீங்க வழி நடத்தினீரே, அதுக்காக உம்மை நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட தேவனாய் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்று எங்களுடைய தேவனாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. செங்கடலை இருந்தாய் பிறந்த தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அன்று மோசையோடு அசைவாடின தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ராஜா, விசுவாசமாய் நாங்கள் இருக்க கர்த்தர் நீங்க எங்களுக்கு பலனை தந்த தயவுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ராஜா. உம்மை நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் நீங்க எங்களை வழிநடத்தினீரே, அதுக்காக உம்மை ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொண்டீங்களே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் சுவாமி. உம்மை நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ராஜா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ராஜா. பரிசுத்தரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். படைத்தவரே உம்மை நாங்கள் நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 அப்பா. ராஜா, உம்மை நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை தந்த தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் சுவாமி. ராஜா,
உம்மை போல எங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறவரே உம்மை நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ராஜா, மிஞ்சியுள்ள நேரங்களையும் முது பாத்தண்டில் அங்கே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. கத்த நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்தி செல்லுங்க ராஜா. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் சொல் நல்ல பரம்பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆமென். இந்த காலை வேளையிலும் தேவனை நாம் இவ்வளோ நேரம் துதி பலிகளை செலுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்தினோம். இப்பொழுது பாடல் மூலமாக அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எங்கள் ஆவியானவரே, எங்கள் தேற்றவாளனே, இந்நாள் வரைக்கும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்த நேசரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரியில் நமக்கு பழக்கப்பட்ட வரிகள். எங்கோ நாம் வாழ்ந்தோம், இன்னைக்கு இந்த ரட்சிப்பை, இந்த விலையேறப்பட்ட இந்த ரட்சிப்பை இன்னைக்கு நம்ம எல்லாருமே பெற்றிருக்கிறோம். அந்த ரட்சிப்புக்கு நாம் தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி நேசித்த தகப்பனுக்கு, நமக்கு நிழலாய் மாறின தகப்பனுக்கு நாம் நன்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் கடந்து வாருங்க, ஆண்டவரே நீ செய்த நன்மைகளெல்லாம் நாங்கள் எண்ணி துதிச்சு பாடுறோம் என்று சொல்லி ஒவ்வொரு பாடலிலும் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் முதலாவதாக இந்த பாடலை பாடி நாம் மனமார்ந்த நன்றியை அவருடைய பொற்பாதங்களிலே நாம் சமர்ப்பிக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். எல்லா கைகளை தட்டி பாடலாம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டு, நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டு, கைகளை உயர்த்தி நன்றி உமக்கு நன்றி, ஐயா நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, தாழ்மையிலிருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையிலிருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நன்றி உமக்கு நன்றி, ஐயா நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே,
ரட்சகரே ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே கல்வாரி கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே மாறாத மாறாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே ஹல்லேலூயா அருமையான பாடல் வர் மாறாத தெய்வம் மாறாத நேசர் என்று சொல்லி இந்த பாடல்ல பார்த்தோம் ஹல்லேலூயா அதே இந்த பாடலுடைய வரிக்கு ஏற்பதான் அவர் எந்த சூழ்நிலையிலும் அவர் மாறாதவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் அதனால தான் அவர் சொல்றாரு ஆதியில நீ ரட்சிக்கப்பட்ட புதுசுல நீ எந்த அளவுக்கு என்னை நேசிச்ச எந்த அளவுக்கு என்னை தேடின எந்த அளவுக்கு என்னை ஆராதித்த எந்த அளவுக்கு வேதத்தை வாசிச்ச அதே அன்புல நீ மாறாம இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவர் விரும்புகிறார் ஹல்லேலூயா நான் எந்த சூழ்நிலையும் மாறாம இருக்கேன் அதே அன்போடு உன்னை நான் நேசிக்கிறேன் அதே இரக்கத்தோடு உன்னை நான் மன்னிக்கிறேன் அதே கரிசனையோடு உன்னை நான் பார்க்கிறேன் ஆனால் நீ ஏன் நீ மாறுகிறாய் என்று சொல்லி தேவன் கேட்கிறார் அதனால ஏசப்பா நான் உமக்கு நன்றியில் ஒரு வாழ்க்கையை வாழ்வேன் அப்பா என்று சொல்லி நீங்க சொல்ல போறீங்க ஹல்லேலூயா ஆண்டவரே பிதாவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கிறோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும் அன்பு செய்கின்றோம் ஹல்லேலூயா இந்த காலை வேளையில் உங்களுடைய அன்பை எப்படி நீங்கள் வெளிப்படுத்துறீங்கன்னு உங்களுடைய துதி பலிகளில் நீங்கள் வெளிப்படுத்த போகிறீங்க ஹல்லேலூயா அதனால் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி உங்கள் அன்பை எப்படிலாம் நீங்கள் அவர் இடத்துல வெளிப்படுத்த முடியுமோ அப்படி நீங்கள் வெளிப்படுத்த போகிறீங்க ஹல்லேலூயா ஆயத்தமாக இருக்கீங்களா பண்ணலாமா பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம்
ஆராதிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். மீண்டுமாக பிதாவே ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீ மறுபடி திறக்க வைத்தீ. மகனாக தெரிந்து கொண்டீ மறுபடி திறக்க வைத்தீ. ராஜாக்களும் ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கிறோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம் சுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே. சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே. மகிமைக்கு மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே. மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே. ஆராதிக்கிறோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். சொல்லுங்க பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். சோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும். ஆமென். சோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் எப்போதும் எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே உயர்த்தலாம் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே. எப்போதும் எப்போதும் இருப்பவரே இனிமேலும் இனிமேலும் வருபவரே. எப்போதும் இருப்பவரே
வருபவரே. கைகளை உயர்த்தி ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். சத்தியமானவைகள். உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். கைகளை படுத்தி ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். அன்பு செலுத்தலாம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உணர்வு செய். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் அன்பா அழகா ஆராதிச்சிங்க. ஹல்லேலூயா. ஆமென். அனைவரும் அமருவோம். இந்த காலை வேளையில் இயேசுப்பா செய்த எல்லா நன்மைகள் எண்ணி நம்ம துதிச்சு பாடுறோம். ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது பாடலில் என்ன பண்ணோம்? நபருக்கு என்ன பாட்டு பாடணும்? அப்பா பிதாவே அன்பான தேவா. ஏன்னா எப்படிலாம் ரச்சித்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். உயிரோடு வாழ்கின்ற நாட்கள் எல்லாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இந்த ரெண்டாவதாக இப்போ பாடின பாட்டு என்ன பாட்டோம்? ஆராதிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். எப்படிலாம் அன்பு செய்கிறோம்? ஆர்ப்பரித்து, அகமகிழ்ந்து, பாடி, கீர்த்தனம் பண்ணி அன்பு செலுத்துறதுல பல வகை இருக்குது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிறீங்க, அன்பு காட்டுறதுல என்ன பல விதம் இருக்குது. அதே மாதிரி ஆண்டவரிடத்திலும் அன்பு ஒவ்வொரு விதத்திலையும் நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் அன்பு செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் போது அது ஒரு வகையான அன்பு, செபிக்கும் போது அது ஒரு வகையான உரிமையோடு கேட்பது, கேள்வி கேட்பது அது ஒரு வகையான உரிமை பாராட்டல். அன்பு பல வகையில் நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் அவர் கேட்குறார், வாசப்படையிலிருந்து நான் என்ன பண்ணுறேன்? தட்டுக்கிறேன். ஐ எம் வெயிட்டிங். நம்ம எதுனாலும் என்ன பண்ணுறோம்? கூகுளில் சர்ச் பண்ணுறோம். இப்போல்லாம் ஏஐ வந்துருச்சு, எல்லாமே கேட்குறோம். டெக்னாலஜி வளர்ந்துருச்சு எல்லாமே. அதே மாதிரி தான் ஏசப்பா என்ன சொல்கிறாரு? முதலாவது என்ன தேடுங்கன்னு சொல்கிறாரு. உலகத்தில் எதை தேடினாலும் அவரை முதலாவது என்ன பண்ணணும்? எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், போராட்டமாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் துதி எப்பொழுதும். அதான் தாவீது வைத்தார். ஹல்லேலூயா. அவருக்கு உதவி செய்ய எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம், ஆலோசனை சொல்ல எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம். அவர் ஒரு ராஜா, சாதாரண மனிதன் அல்ல. செல்வங்கள் இருந்திருக்கலாம், ஆஸ்திகள் இருந்திருக்கலாம். இருந்தாலும் கர்த்தரை கனம் பண்ண வேண்டிய இடத்துல அவர் கனம் பண்ணார். ஹல்லேலூயா. அதனால தான் இந்நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? தாவீதை உயர்த்தி சொல்கிறோம். அவருடைய வம்சத்தில் இயேசு வந்து பிறக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவரை நம்ம கனம் பண்ண வேண்டிய விதத்தில் நம்ம கனம் பண்ண வேண்டும். இந்த காலவெளியில் அப்பா உம்முடைய கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. ஹல்லேலூயா. இந்த நாள் வரையும் அவருடைய கிருபை தான் நம்மை பாதுகாத்தது. ஹல்லேலூயா. தாழ்வில் நினைத்து உம்முடைய கிருபை, யார் நம்மை கைவிட்டாலும் நம்மை தயவாய் காக்கும் கிருபை அது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
எத்தனையோ சூழ்நிலை கைவிடப்பட்டு வெறுமையாக நம்ம காணப்படலாம். ஏன் ஆண்டவரே என்று பல கேள்விகள் இருக்கலாம். அந்த கிருபை நம்மோடு இருந்ததால் தான் இந்த நாள் வரைக்கும் நம்முடைய பலவீனத்தில் அது போதுமானதாக இருந்தது. ஹல்லேலூயா. மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பலவீனங்கள் உண்டு. பலவீனம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு தரப்பட்ட பலவீனம். இந்த பலவீனத்தில் அவருடைய கிருபை பூரணமாய் விளங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எல்லாமே நீங்கள் தான். ஹல்லேலூயா, ஆமென். என்னை நினைக்கும் கிருபை. என்னை எத்தனையோ பேர் நேசிச்சவங்க மறந்துருக்கலாம், ஆனால் என்னை எந்த சூழ்நிலையும் மறக்காத நேசரவர். என்னை நடத்துகின்ற கிருபை, தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை. அனைவருக்கும் தெரிந்த பாடல். இந்த பாடலை அனைவரும் கரங்களை தட்டி நாம் பாடி அவரை நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. ஆயத்தமாக இருக்கீங்களா? பாடலாமா? அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. சொல்லுங்க. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. மீண்டுமாக. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நிலைத்த கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நிலைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. எல்லாரும் மனமுறுந்து. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையைப் போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையைப் போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் காத்திடும் கிருபை இது. ஆமென். சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் காத்திடும் கிருபை இது.
அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவும் தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. ஹல்லேலூயா. ஹalleluya. அருமையான பாடல். ஹல்லேலூயா. இந்த நாள் வரை நீங்கள் அதெல்லாம் திங்க் பண்ணி நினச்சி பார்த்தீங்கன்னா நன்றி சொல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறார். எண்ணி பார்க்கணும், துதிக்கணும். அது சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம். இதுதான் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்தில் எத்தனையோ பேர் வந்து அற்புதம் பெற்றுக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்கிறாரு? நீ போய் எல்லாருக்கும் சொல்லு. தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். குஷ்டரோகிகள் கூட என்ன பண்ணாங்க? எத்தனையோ பேர் சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் யார் வந்து நன்றி சொன்னா திருப்பியும்? இன்றைக்கி அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகள் நம்ம ப்ரேயர் மூலமாக எல்லாருமே கேட்குறோம். அது எப்படி காட்டுறது, எப்படி தெரிவிக்கிறது, அதை குறித்து நிறைய நம்ம அறிஞ்சுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு இத்தனை நாட்களாக இருக்கிறோம். இன்னும் நம்ம அவர்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம கிட்டே சேர்ந்துருக்கிறோம். பங்க்சுவாலிட்டியாக இருக்கணும். எல்லாருமே அந்த ரெஸ்பெக்டை கொடுக்கணும் காடுக்கு. அது எல்லாமே நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் உண்மையாக இருக்கிறானான்னு ஆண்டவர் பார்க்குறார். ஹல்லேலூயா. ஒரு எக்ஸாம்ஸ் போகிறீங்க, லேட்டாக வந்து என்ன பண்ண முடியாது, இது செய்ய முடியாதுல்ல. அப்போ சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் நம்ம கொடுக்க வேண்டிய அந்த ப்ரிஃபரன்ஸ் எப்படி பண்ணோம்? நம்ம கரெக்டாக கொடுக்கணும். கொடுப்பீங்களா? இனி ஒரு நாட்களில் இன்னைக்கு காலையில் துரிதான வேலை இருந்துச்சு. துரிதான வேலையில் எத்தனை பேர் இருந்தாங்க? பாப்பாவுக்கு தெரியும். துரிதானம் பண்ணாங்க. அப்போ நன்றி செலுத்தும் விதமாக நம்ம அந்த இடத்துல கூடுகிறோம். முன்கூட்டியாகவே நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய காரியங்களில் ப்ரீ ஷெடியூல் பண்ணி நம்ம வந்து அந்த இடத்துல அவர் கொடுக்க வேண்டிய அந்த கவனத்தை கொடுக்கும்போது இன்னும் ஆசீர்வாதமாக இருக்குங்க நம்ம வாழ்க்கை. இன்றைக்கி இருக்கிறதோட 1000 மடங்கு அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனால் எல்லா விஷயத்துலையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை கனத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களை ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே போவார். ஹல்லேலூயா. இதுதான் ஈஸி வே டு சக்ஸஸ். அதனால் இதை நம்ம இனி வரும் நாட்களில் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம பார்க்கும்போது, அடுத்த பாடல் பார்க்கும்போது, அப்பா உங்கள் நாமத்தில் மகத்துவம் உண்டு. ஏன் அந்த நாமத்தை நம்ம இவ்வளோ ஆர்வமாக தேடணும், துதிக்கணும்னா அந்த நாமத்தில் வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்தில் மகத்துவம் உண்டு. ஹல்லேலூயா. உங்கள் நாமம் தான் என்னுடைய பட்டயம், என்னுடைய ஸ்வாட், என்னுடைய பட்டயம். பட்டயத்தை எதற்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? யுத்தம் பண்ண யூஸ் பண்ணுவோம். யார் நமக்கு எதிரியாக இருக்கிறான்? சாத்தான் எதிரியாக இருக்கிறான். சூழ்நிலைகள் மூலமாக, மனிதர்கள் மூலமாக நம்மை எதிர்கொண்டு வருகிறான். அப்போ இயேசுவின் நாமம் தான் நமக்கு பட்டயமாக இருந்து நம்மை பாதுகாக்குது. ஹல்லேலூயா. அவருடைய வசனம் நம்மளுக்கு பட்டயமாக இருந்து நம்மை பாதுகாக்குது. ஹல்லேலூயா. அப்படி பட்டயமாக இருக்கும்போது உங்கள் நாமம் எனக்கு விடுதலை. ஹல்லேலூயா. உங்கள் நாமத்தில் வெற்றி நிச்சயம். ஹல்லேலூயா. இயேசுவா மசிகா. சொல்லுங்க, இயேசுவா மசிகா. ஹல்லேலூயா. ஆமென். எபிரேய பதத்தில் இயேசுவா மசிகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை எழுதியிருக்கிறாங்க. நம்ம பாடுறோம்ல, எல்ரோயி, எல் ஷடாய். எபிரேய மொழியில் அந்த மொழிபெயர்ப்பிலே பாடல்கள்லாம் பார்க்குறோமில்ல, அது மாதிரி நம்ம இயேசுவா மசிகா என்று சொல்லி நம்ம அழகாக பாட போகிறோம். கோடி கோடி நாமங்கள் இந்த வேர்ல்டில் உண்டு.
ஆனால் உங்கள் நாமம் ஸ்பெஷல் நாமம். சொல்லுங்கள். கோடி கோடி நாமங்கள், மனிதர்கள் கோடி கோடி ஜனங்கள், கோடி கோடி தேவர்களை தேடி ஓடுறாங்க. ஆனால் இயேசுவின் நாமம் விலையேற பெற்ற நாமம், முழங்காலியாகவும் முடங்குற நாமம். ஏன்னா அந்த நாமம் எனக்காக ஜீவனை தந்தது, என்னை வாழ வச்சது, என்னை உயர்த்தி வச்சது. ஹல்லேலூயா, ஆமென். பராக்கிரமசாலிகையின் மேல் ஆளுகை தந்தார். இந்த உலகத்தில் எத்தனை பராக்கிரமசாலிகளாக, உலகம் அச்சுறுத்த வண்ணமாக, எத்தனை சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்துகிற வண்ணமாக இருந்தாலும் அவற்றின் மேல் நமக்கு ஒரு ஆளுகை தந்தார். ஹல்லேலூயா. பலவானை வீழ்த்தியது உங்கள் நாமம். யார் பலவானாக இருந்தான்? கோலியாத் பலவானாக இருந்தான். சத்ரு பலவானாக இருந்தான். அந்த உலகத்தின் அதிபதியாக இருந்தான். அவனையெல்லாம் இயேசு என்ன பண்ணார்? ஜெயித்தார். ஹல்லேலூயா, ஆமென். எதிரிகள் உண்டு, நமக்கு பந்திய ஆயத்தம் பண்ணிக்கிறவர் தேவன் உண்டு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ உபத்திரவங்கள் இருந்தால் உலகத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் நாம் சொல்ல சொல்ல பெய்கள் ஓடுது, அதை பாட பாட என்னுடைய பவர் பெருகுது. ஹல்லேலூயா. அருமையான பாடல், ஆல்வின் தாமஸ் அவர் எழுதின பாடல். அப்போ உங்கள் நாமத்தில் அற்புதம் உண்டு. இந்த பாடலை அனைவரும் எழுந்து நின்று நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஆயத்தமாக இருக்கீங்களா? பாடலாமா? இன்னும் சத்தம் வரலையே. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சத்தமா? ஆமென். அந்த நாமம் தான் உங்களது பட்டயம். ஹல்லேலூயா. பாடலாமா? உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன? ஆண்டவருடைய நாமம். உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். சூப்பராக சொன்னார். இந்த உலகத்தில் எத்தனையோ ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு இருக்கலாம். நம்முடைய பணம், நம்முடைய செல்வாக்கு, அந்தஸ்து, ஜாதி, ஜனம், இனத்தார், நண்பர்கள், இது எல்லாருமே இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைக்கு ஒரே ஒன்று தான் பவர். அது என்ன? இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாமம் என்னோடு இருக்கிறது, உலகத்தை ஜெயித்த நாமம். அந்த நாமத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கீங்க. மகிழ்ச்சியாக பாட போகிறீங்க. சோர்ந்து முகத்தோடு இல்லை, எல்லாம் மகிழ்ச்சியோடு ஸ்மைல் பண்ணுங்க, சிரிச்சு. இவ்வளோ நேரம் அழகாக ஆரம்பிச்சு பாடணும். ஆனால் சர்ச்சுக்கு வந்தாவே அந்த கவலையெல்லாம் போயிடணும். ஏன்னா வாரத்தில் ஒரு 3 மணி நேரம் தான் டைம் ஒதுக்குறோம். நமக்காக பணம் சம்பாதிக்கணும், பிள்ளைகளை பார்க்கணுன்னு ஓடுறோம். ஆனால் 3 மணி நேரம் நல்ல மகிழ்ச்சியோடு ஆராயத்தை தூச்சி பாட போகிறோம். பாடலாமா? ஆமென். அப்பாவுங்க நாமத்திலே மகத்துவம் உண்டு, அப்பாவுங்க நாமத்திலே வல்லமை உண்டு, அப்பாவுங்க நாமத்திலே மகத்துவம் உண்டு, அப்பாவுங்க நாமத்திலே வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். யேசுவா மசியா மசியா, யேசுவா மசியா மசியா, யேசுவா மசியா மசியா, யேசுவா மசியா மசியா. கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாமம் ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாமம் ஸ்பெஷல் நாமம். ஏன்னா ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வச்சது உங்க நாமமே. உங்க நாமமே எனக்கு பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே எனக்கு பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். விசுவாசத்தோடு உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். யேசுவா மசியா மசியா, யேசுவா மசியா மசியா, யேசுவா மசியா மசியா, யேசுவா மசியா மசியா. பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே.
எதிரிகள் முன்பு பந்தி ஒன்ற ஆயத்தம் பண்ணோம் உங்க நாமமே எதிரிகள் முன்பு பந்தி ஒன்ற ஆயத்தம் பண்ணோம் உங்க நாமமே உங்க நாமமே என் பட்டயம் உங்க நாமமே எனக்கு கேடகம் உங்க நாமமே என் பட்டயம் உங்க நாமமே எனக்கு கேடகம் உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம் உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம் உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம் உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம் யெஷுவா மசியா மசியா ஆமென். யெஷுவா மசியா மசியா யெஷுவா மசியா மசியா யெஷுவா மசியா மசியா உங்க நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது உங்க நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே உங்க நாமமே என் பட்டயம் உங்க நாமமே எனக்கு கேடகம் எல்லாரும் உங்க நாமமே என் பட்டயம் உங்க நாமமே எனக்கு ஷீல்டு உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம் உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம் உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம் உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம் யெஷுவா மசியா மசியா ஆமென். யெஷுவா மசியா மசியா யெஷுவா மசியா மசியா யெஷுவா மசியா மசியா அப்பா உங்க நாமத்தில் சொல்லுங்க. கோடி கோடி நாமங்கள் வேடுல உண்டு ஆனாலும் உங்க நாமம் ஸ்பெஷல் நாமம் உயர்த்தலாம். கோடி கோடி நாமங்கள் வேடுல உண்டு ஆனாலும் உங்க நாமம் ஸ்பெஷல் நாமமே ஜீவன தந்து ரட்சிப்ப தந்து வாழ வச்சது உங்க நாமமே ஜீவன தந்து ரட்சிப்ப தந்து வாழ வச்சது உங்க நாமமே உங்க நாமமே என் பட்டயம் உங்க நாமமே எனக்கு கேடகம் உங்க நாமமே என் பட்டயம் உங்க நாமமே எனக்கு கேடகம் உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம் உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம் ஆமென். உங்க நாமத்தில் விடுதலை. நிச்சயம் உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம் யெஷுவா மசியா மசியா யெஷுவா மசியா மசியா யெஷுவா மசியா மசியா ஆமென். யெஷுவா மசியா மசியா பராக்கிரமசாலியின் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே பராக்கிரமசாலியின் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே எதிரிகள் முன்பு பந்தி ஒன்ற ஆயத்தம் பண்ணோம் உங்க நாமமே எதிரிகள் முன்பு பந்தி ஒன்ற ஆயத்தம் பண்ணோம் உங்க நாமமே உங்க நாமமே என் பட்டயம் உங்க நாமமே எனக்கு கேடகம் உங்க நாமமே என் பட்டயம் உங்க நாமமே எனக்கு கேடகம் உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம் உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம் உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம் உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம் யெஷுவா மசியா மசியா யெஷுவா மசியா மசியா ஆமென். யெஷுவா மசியா மசியா யெஷுவா மசியா மசியா உங்க நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது அருங்களுக்கு பாட பாட பவர் பெருகுது உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது அருங்களுக்கு பாட பாட பவர் பெருகுது சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே உங்க நாமமே என் பட்டயம் உங்க நாமமே
ஹல்லேலூயா. ஆமென். அந்த நாமம் எவ்வளோ விலையேற பெற்ற நாமம், நமக்கு அருளப்பட்ட நாமம், நமக்காக வந்த நாமம், நம்மோடு ஜீவிக்கின்ற நாமம். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம எல்லாம் விசேஷமானவங்க என்று சுலிவாசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாமம் இருந்தனால தான் இஸ்ரவேல் ஜனங்களால் ஜெயிக்க முடிந்தது, ராஜாக்களாக வின் பண்ண முடிந்தது, கிதியோனால் ஜெயிக்க முடிஞ்சது, நெகேமியாவால் ஆலயம் கட்ட முடிந்தது, தாவீதால கோலியாத்தை மேற்கொள்ள முடிந்தது, தீர்க்கதரிசிகளாக தைரியமாக தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்க முடிந்தது, அப்போஸ்தலர்கள் இரத்த சாட்சியாக மரிக்க நேரிட்டாலும் இயேசுவுக்காக வைராக்கியமாக நிற்க முடிந்தது. ஏனென்றால் அந்த நாமம் எனக்கு எல்லாம் செய்து முடித்தது, அவருக்காக என்ன செய்வேன். ஹல்லேலூயா. இன்னைக்கும் இந்த நாமம் உங்களுக்காக பரிந்து பேசுகிறது, உங்களுக்காக பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுகின்ற நாமம். எல்லாமே செய்து முடித்துட்டார். ஒரே ஒரு காரியம்தான், ஆண்டவரே என்னோடு வாங்க. ஹல்லேலூயா. வாரும் ஐயா, என் உள்ளத்தில் வாங்க, என் துணையாளராக இருங்க, எங்கள் ஆறுதலாக இருங்கப்பா என்று சொல்லி மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே அன்று வனாந்தரத்தில். இன்று எங்களுடைய வாழ்க்கையில் இது உலகம் என்றும் இந்த வனாந்தரத்தில் மகிமையின் மேகமாக எங்களுடைய நீர் தங்கும் இடமான எங்களுடைய ஆலயத்தில் ஆசீர்ப்பு கூடாரத்திலே நீர் வந்து எங்கள் வாழ்க்கையில் முன்னும் பின்னுமாக வழிநடத்தி சொல்லுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் பாடலாமா? அவருடைய நாமத்தை உயர்த்தலாமா? ஆமென். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகாபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீக மத்தியில் கிருபாசன மத்தியில் இறங்கி வந்தீரே. மகாபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீக மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய்
மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாங்கப்பா வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆமென். ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. வாருமையா துணையாளரே எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஆமென். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. மகாபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. ஆமென். வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே துணையாளரே துணையாளரே எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஆமென். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மகிமையின் மேகம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னும் பின்னமாக ஒவ்வொரு நாளும் வர நாம் அழைப்போம். ஹல்லேலூயா. நம் அனைவரும் முழங்கால் படியிட்டு அர்ப்பணித்து நாரதினை வேலையில் நிறைவு செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம தேவன் நல்லவர். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உங்கள் நாம உயரணப்பா. நீ நல்ல போதகர். இந்த வேதத்தில் நாம் பார்க்கும்போது தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அவர்தான் நல்லவர். எல்லா சூழ்நிலையிலும் நம்ம சுற்றியில் இருக்க மனிதர்கள், திங்ஸ், சூழ்நிலைகள் எது மாறினாலும் மாறாத நேசர். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பு நமக்கு வெளியேறப்பட்ட ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதர சகோதரியே, ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பை நீ நிறைவேற்றுவையா என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். அன்று சகேயுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த ரட்சிப்பினுடைய ரகசியத்தை நாம் பார்க்கும்போது
எப்போ நம்ம மனஸ்தாபப்பட்டு இந்த பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரே உமக்கென்று வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ அன்னைக்கு அந்த ரட்சிப்பு பெற்றுக்கொண்டிருக்கோம் எல்லாருமே. இன்னைக்கு சகே வீட்டில் ரட்சிப்பு வந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் ரட்சிப்பு வந்தது. ஆனால் சகையை ஒரு அறிக்கையிட்டான், நான் யாரோ இடத்துல நான் அதிகமாக வாங்கியிருந்தேனா, வரம்புக்கு மீறி வாங்கியிருந்தேனா, அதை எப்படி தந்துடுவேன், நாளத்தனையா திருப்பி தந்துடுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். உடனே அவர் நாளத்தனையா எல்லா இடத்துலையும் நான் யாராருக்கெல்லாம் நான் கொடுத்தனோ, யாரெல்லாம் ஏமாத்தணும், யாராருக்கெல்லாம் நான் அடம் பண்ணி நான் ஏமாத்தி இது மாதிரி காரியங்களை செய்தனோ என்று சொல்லி இதெல்லாம் செஞ்சுட்டு வந்து ஏசப்பா கிட்ட, ஆண்டவரே இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் எனக்கு ரட்சிங்கன்னு சொன்னாரா? இல்லை, நான் நாளத்தனையா திருப்பி தந்துருவேன்னு சொல்லிட்டோன்னே இந்த ரட்சிப்பு என்ன பண்ணிட்டாரு, இன்றைக்கு இந்த வீட்டில் ரட்சிப்பு வந்தது என்று அவர் சொல்லிட்டார். ஏசப்பா நம்மளை நம்புறார். சகை அதை செலுத்தி முடிக்க சில நாட்கள் ஆயிருக்கலாம். அதனால தான் அந்த ரட்சிப்பு நிலைத்திருக்க வேண்டும் என்றால் எப்போ அந்த சகையெல்லாம் செய்து முடித்திருப்பாரோ அன்னைக்கு அந்த ரட்சிப்பினுடைய அனுபவத்தை, அந்த ஆசீர்வாதத்தை அவர் முழுமையாக பெற்றுக்கொண்டிருப்பார். இன்னைக்கு எல்லாரும் ஒரு லெவல் முடிச்சிட்டோம், இந்த ரட்சிப்பு என்கின்ற ஒரு லெவல் முடிச்சிட்டோம். அதனால தான் வசனம் சொல்கிறது, முடிவு பரியந்தமும் நிலைக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அதனால எசப்பா நான் பாவத்தை விட்டுட்டேன், நான் இந்த காரியத்தை விட்டுட்டேன், அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன்னு சொல்லியிருப்பீங்க. ஆண்டவர் அந்த ரட்சிப்பு உங்களுக்கு தந்துட்டார். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை காத்துக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்குறோம். ஹல்லேலூயா. இன்னும் எந்தெந்த காரியத்தில் நான் அடிமையாக இருக்கிறேன், போன வாரத்திலிருந்து எந்தெந்த காரியத்தில் விடுதலையாக இருக்கேன், இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயத்தில் விடுதலையாக விரும்புகிறேன் என்று ஆவலோடு ஆண்டுடைய சமூகத்தில் சத்தியத்தை கேட்கும் போது, ஜெபம் பண்ணும் போது நீங்கள் பண்ணீங்கன்னா அவர் உங்களோடு வந்து வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. வாரும் ஐயா போதகரே, வந்த நிமிடம் தங்கியிருங்க, சேருங்கப்பா, சத்துரு முன்பாக ஒரு ஜெயத்தை தருவேன் என்று சொல்லி முன்னாக பாடலை பார்த்தோம். பந்தி அது எதை குறிக்கிறது? நம்முடைய செயல்கள், நம்முடைய வெற்றி, நம்முடைய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. என் வாழ்க்கையில் நீங்கள் வந்து சேருங்கப்பா, என்னோடு நீர் உறவாடுங்க. சிறியவராம் எங்களிடம், உமக்கு முன்பாக நாங்கள் சிறியவங்க. ஆண்டவரே, நான் இருப்பேன் நடுவில் என்றீர். எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினால கூடி செபிக்கிறீர்களோ அங்கே இருப்பேன் என்று சொன்னீங்க. ஆண்டவரே நீங்க இருங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமம் அனுசரிச்சோம். உன்னை எங்கள் வாழ்க்கையில் இந்த தாமதம் வேண்டாம், தாமதமே தயை புரிய முழுமையாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த ரட்சிப்பை முழுமையாக பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். தாமதிக்காதீங்கப்பா. பல காரியங்களுக்காக செபித்து கொண்டிருக்கிறோம். நீ நலம் தருமுறை ஒத்தாசி வரும் பர்வதங்கள் உண்மையே நோக்கி பார்த்திருக்கிறோம். உதவி வரும் கண்மலை உண்மையே நோக்கி பார்த்திருக்கிறோம். நல்ல போதகரே, நீங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க போறோம். கேட்பீங்களா? அவர்கிட்ட கேட்டு ஒப்பு கொடுத்து இந்த பாடலை முடிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். அருமையா போதகரே, வந்தென்னிடம் தங்கியேரோ, வாருமையா போதகரே, வந்தென்னிடம் தங்கியேரோ, சேருமையா பந்தியினில், சேருமையா நான் இருப்பேன், நான் இருப்பேன் நடுவில் நாயகன் நாம் நமஸ்கரிக்க, நான் இருப்பேன் நடுவில் நாயகன் நாமம் நமஸ்கரிக்க, தாமதமே தயை புரிய, தாமதமே தயை புரிய, சொல்லுங்க.
அன்போடு அழைக்கலாமா? வாருமையா போதகரே, வந்தமிடம் தாங்கீரோ. வாருமையா போதகரே, வந்தமிடம் தாங்கீரோ. சேருமையா சேருமையா பந்தேனில், சேருமையா பந்தேனில், சிறியவராமேங்களிடம், சிறியவராமேங்களிடம். ஹல்லேலூயா. ஆமென். ஏசப்பா, நீங்கள் எங்களோடு வந்து தாங்குங்க, எங்களோடு உலாவுங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆலோசனை தந்து எங்களை நடத்துங்க. ஆமென்.